அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட அருவாள் இல்லைன்னா இதே மாதிரியே கல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும். அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக இந்த தேங்காவை நம்ம உடச்சி எடுத்துடலாம். நாம் அருவாளை உடைக்கிறத விட இதை மாதிரி கல்லால் உடைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க. பாருங்கள், எனக்கு சூப்பராக உடச்சி வந்துருச்சு. இதை நான் ஒரு கிளாஸில் இதில் இருக்கிற தண்ணியை நான் எடுத்துக்கிட்டு இதை எப்படி நம்ம சின்ன சின்னதாக தேங்காய் பத்தை நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கத்தி அடிச்சுக்கிட்டு இதை மாதிரி நம்ம பொழுது எடுக்கும் போது அதில் இருக்கிற எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக தேங்காய் நம்ம உடைச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கண்ணு பகுதி உள்ள இடத்த நம்ம சூப்பராக சாஃப்டாக நம்மளுக்கு உடச்சி எடுத்துடலாம். நாம் இந்த மாதிரி மேலே இந்த கல்லை வச்சு லேசாக தட்டினாலே நம்மளுக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடஞ்சி வந்துடும். அந்த மேலே இருக்கிற ஓடு தனியாக வந்துடும், உள்ளே இருக்கிற தேங்காய் தனியாக நம்மளுக்கு வரும். பாருங்கள், நான் உடச்சிட்டேன். சூப்பராக எனக்கு உடஞ்சி வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப போட்டு நம்ம கத்தியை வச்சு நோண்டிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை மாதிரி தட்டினாலே நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த டிப்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த டிப்ஸை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்காய் உடைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 2. இதை மாதிரி உங்கள்கிட்ட பெரிய பெரிய பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் ஒரே பொருளாக நம்ம போட்டு வைக்காமல் அதில் 2-3 பொருள்னு நம்ம போட்டு வைக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழுத்தமான ஒரு நோட் புக்கோட அட்டை அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதை மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதை நம்ம கரெக்டான சைஸ்க்கு கட் பண்ணி அது உள்ளக்க போட்டுட்டோன்னா நம்மளுக்கு வெளியவே வராது, கரெக்டாக அதிலே உட்காந்துரும். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பாக்ஸ்லேயும் பிஸ்கெட் அது மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன், வேறு பிஸ்கெட். அதே மாதிரியே இன்னொரு பாக்ஸில் தோரம்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரே கண்டெய்னரில் ஒரு பொருளை போட்டு வச்சு பாக்ஸாக நம்ம நிறைய அடுக்கி வைக்காமல் ஒரே பாக்ஸில் நம்ம 2-3 பொருளை போட்டு வைக்கிற மாதிரி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. டிப் நம்பர் 3. நாம் என்ன தான் பால் காய்ச்சினாலும் நம்மளுக்கு சில சமயம் பால் தெரிஞ்சு போயிடும். அதை மாதிரி இல்லாமல் நம்ம பால் ரொம்பவும் சூப்பராக காய்ச்சி எடுக்கிறதுக்கு ஒரு செம டிப்ஸ் தான் இது. நம்ம பால் காய்ச்சிற பானையில் என்ன தான் கழுவி எடுத்தாலும் நம்மளுக்கு அந்த சோப்போட ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை மாதிரி ஒரு கொதி மட்டும் விட்டு அந்த சட்டி ஃபுல்லாகவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம சிங்கில் ஊற்றிடணும். சிங்கில் ஊற்றுறதுனால பார்த்திங்கன்னா சிங்கில் இருக்கிற அடப்புமே சீக்கிரமாக போயிடும். இதுக்கப்புறம் பால் ஊற்றி நம்ம காய்ச்ச வேண்டியது தான். இதுக்கப்புறம் பால் தெரிஞ்சே போகாது. கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு பால் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை மாதிரி செய்கிறதுனால எனக்கு ஒரு நாளுமே பால் தெரிஞ்சு வந்தது கிடையாது. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பால் எப்போவுமே பொங்குனதுக்கப்புறமும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு திரும்பவும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு லேசாக கொதி விட்டு எடுத்துக்கோங்க. பால் பொங்கின உடனே நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது. எப்போவுமே சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்காவது கொதி விட்டு எடுத்துகிட்டு தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அப்போ தான் அந்த பாலில் இருக்கிற சத்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். பால் காய்ச்சினதுக்கு அப்புறமும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதும் நம்ம இந்த பால் பானையை உடனே மூடிடாதீங்க. இதை மாதிரி மூடுறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக தண்ணி விட்டு பால் தெரிஞ்சு போயிடும். டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். என்ன தான் நம்ம மஞ்சள் உப்பு போட்டு மீனை கழுவுனாலும் நம்ம அந்த மீனை சாப்பிட்றப்போ கூட நம்மளுக்கு அந்த கவுல் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை மாதிரி இல்லாமல் ரொம்பவும் டேஸ்ட்டாக நம்மளுக்கு ஃபிஷ்ஷு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபிஷ் பொரியும் போது இதை மாதிரி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு தூவி விட்டுருங்க. அப்போவே நம்மளுக்கு அந்த மீனோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 5.
வெண்டைக்காய் செய்யலான்னு முடிவெடுப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு டைம் போயிடும்னு சொல்லிவிட்டு நம்ம அதை செய்யாமலே விட்டுருவோம். அதனாலேயே வெண்டைக்காய் வந்து செய்யாமல் வச்சுருவோம். அப்படி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் காஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இதை மாதிரி வந்து வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கட்டர் இருக்குது. இதில் கட் பண்ணிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது, நம்மளுக்கு சூப்பராக கட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கும் இந்த கட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம கையால் எந்த சைஸ்க்கு வெட்டுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்பவும் தின்னாவும் இல்லை. இதிலே டிப் நம்பர் 6 என்னன்னு சொல்கிறேன். வெண்டைக்காய் வந்து நம்ம கொலகொழுப்பு இல்லாமல் தான் சில பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன். வெண்டைக்காய் வதக்கும் போதே நம்ம எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய்லாம் போடுவோம். அதே சமயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஹால்ஃப் லெமனை புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா இந்த கொலகொழுப்பு தன்மை இல்லாமல் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ட்ரையாக நம்மளுக்கு வெண்டைக்காய் பொரியல் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 7. இதை மாதிரி பால் பாக்கெட் வந்து நம்ம வாங்கி அதில் பாதி பாக்கெட்டில் வந்து டீ, காஃபி இது மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுவோன்னா இந்த பால் பாக்கெட்டை நம்ம அப்படியே இதுலையாச்சும் சாய்ச்சி விட்டு வச்சுருவோம். இதை மாதிரி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே சாஞ்சி அவ்வளோ பாலும் வேஸ்ட்டாக போயிடும். அதை மாதிரி இல்லாமல் இதை மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு வாங்கக்கூடிய இந்த வேஸ்ட்டான கண்டெய்னர்ஸை தூக்கி போடாதீங்க. இதை மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதை மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளுக்கு பால் பாக்கெட்டு கீழேயும் ஊற்றாது, சேஃபாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 8 என்னென்னு பார்க்கலாம். நம்ம மீனை வந்து என்ன தான் பொரித்து அதை ட்ரை பண்ணி நம்ம டிஷ்யூ பேப்பர்லலாம் போட்டு வச்சாலுமே அதில் எண்ணெய் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதை மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு சூப்பர் டிப்ஸுங்க. எண்ணெய் சட்டி சூடாக இருக்கிறப்போவே மீனை வந்து இது மாதிரி எண்ணெய்க்கும் ஓரமாக நம்ம ஆக்கிட்டா அந்த எண்ணெய் எல்லாமே அந்த ஹீட்லேயே நம்மளுக்கு கீழே இறங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.